வணக்கம் மக்களே. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல பதிவுகள் வருது. நல்லது செஞ்சால் உண்மையிலே நாங்கள் பாராட்டி வீடியோ போடுவோம். வீடியோ போடாதெல்லாம் இருக்க மாட்டோம். நல்லது யார் செஞ்சாலும் போடுவோம், தப்பு யார் செஞ்சாலும் பதிவாக போடுவோம். ஓகே, விஷயத்துக்கு வர 717 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டேன்னு ஒரு பொய்யான விளம்பரத்தை, மாய தோற்றத்தை உண்டு பண்ணிய திரு ஜோசப் விஜய் ஆட்சி 717 கடைகளை மூடலை, ராங். அதுவும் ரீலில் போட்டு மக்களை நம்ப வச்சு மாய உலகத்தில் தள்ளி இருக்கிறாங்க. தயவு செய்து எது உண்மை எது பொய்ன்னு உணருங்க. ஆக மொத்தம் 717 கடைகளில் 411 கடைகள் தான் மூடப்பட்டன. மற்றது எல்லாம் சட்டப்படி டாஸ்மார்க் நடந்து கொண்டு இருக்கு. அதற்கு பல வீடியோவும் இருக்கு, ஆதாரமும் இருக்கு. பலர் அந்தந்த தெருவிலிருந்து வீடியோவை எடுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது பாப்புலர் ஆகலை. ஏன்னா இந்த சினிமா மோகம் உண்மைகளை உறங்க செய்கிறது. எப்படி அவங்க மூளையெல்லாம் உறங்கி இருக்குதோ, தூங்குதோ, அந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள் தூங்க வச்சிடுறாங்க, உறங்க வச்சிடுறாங்க, வெளிப்படைய விட மாட்டேன்றாங்க. 411 கடைகள் மட்டுமே பூட்டப்பட்டது. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் சேலத்தில் கடைகள் மசூதி பக்கத்தில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில், கோவில் பக்கத்தில் மதுக்கடைகள் திறந்து இருக்கு. இவர்கள் தவறான தகவலை பரப்பி முதல்வர் நல்லது செய்வதை போல நாடகமாடி நயவஞ்சகமாக இந்த நாட்டின் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து உணர்வோடு வாங்க, உண்மையை உணருங்க, பொய்யான தகவலை நம்பாதீங்க. சட்டப்படி இன்னும் பல சட்டம் கடுமையாக்கி தமிழ்நாடு அரசு இந்த ஒயின் ஷாப்பை, டாஸ்மார்க்கை மூட வேண்டும். மூடினால் சந்தோஷம், நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் இவர்கள் சொன்ன 717 கடைகளை நிரந்தரமாக மூடவில்லை. 411 தான் மூடியிருக்கிறார்கள். அதுவும் மாற்றாக மணமகள் மன்றன்ற பேரில் தனியார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களே கவனமாக இருங்க. டாஸ்மார்க் அரசாங்கம் நடத்தாது, தனியார் நடத்துமா?